சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே மீனா அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை எப்படியாவது சிந்தாமணி முன்னாடி நாம் எடுத்து செய்யணும். அப்போ தான் நாம் யாருன்னு சிந்தாமணிக்கு மட்டும் இல்லை, நம்ம விஜயாத்தைக்கும் புரிய வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்கே போய் பணம் கேட்டாலும் யாரும் பணம் கொடுக்க தயாராக இல்லை. என்ன செய்யன்னு தெரியாத மீனா வீட்டுக்கு ரொம்ப சோகமாக வராங்க. இதை பார்த்த உடனே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மீனாவுக்கெல்லாம் எப்படி அவ்வளோ பணம் கிடைக்கும்? இவன் நினச்ச மாதிரியே பெரிய டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செஞ்சு ஏன் முன்னாடி நிறைய சம்பாதிக்கலாம்னு நினச்சா நான் அப்படியே நடக்க விட்டுருவேனா என்ன? அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய நான் மட்டும் இல்லை, அந்த சிந்தாமணியும் விட போகிறதில்ல. இந்த மீனா இதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு நம்பி ஏமாந்து போய் நிற்க போகிறா. இவன் எப்பயுமே வெறும் பூ கொடுத்து இங்கே 100 200 சம்பாதிப்பாளே தவிர்த்து கண்டிப்பாக இந்த மீனா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா அப்புறம் என்ன மதிக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க விஜயா. அந்த சமயம் அண்ணாமலை மீனா வீட்டுக்கு வரதை பார்த்த உடனே, என்னம்மா மீனா, இங்கே முத்து சொன்னால எங்கள் அம்மா கிட்ட ஏதோ பணம் வாங்க போகிறதா, முத்து தன்னுடைய பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பணத்தெல்லாம் கேட்டானா, எங்கள் அம்மாவும் பணம் தர ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குடனே மீனாவும், உங்கள் பையன் முத்து பாட்டிக்கிட்ட பணம் கேட்கலான்னு சொன்னது உண்மைதான், ஆனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் மாமா. பாட்டி ரொம்ப பாவம், தனியாக இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. திடீர்னு இவ்வளோ பணத்தை கேட்டால் அவங்களால மட்டும் எப்படி தர முடியும்? எங்களுக்காக பாட்டி கஷ்டப்பட்டு வெளியில் கடன் வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான் பாட்டி கிட்ட இந்த பிரச்சனையை சொல்ல வேண்டான்னு உங்கள் பையன்கிட்ட சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, ஃபினான்சியர் மூலமாக எப்படியாவது பணம் கிடைக்கும்னு நம்பினேன். ஆனால் அவரும் பணம் தரலை. அதான் எப்படி சமாளிக்கன்னு தெரியல. இந்த ஆர்டரை எடுக்க முடியுமானே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு மீனா ரொம்ப மனசு வேதனையோடு சொல்ல, விஜயா இதெல்லாம் கேட்டு ரொம்ப சிரிக்கிறாங்க. மீனா இப்படி மனசு வேதனையோட பேசுகிறத தெரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலையும், கவலைப்படாதம்மா மீனா, முத்து இருக்கால, கண்டிப்பாக ஏதாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுவான். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்டையாவது கேட்டு நான் பணத்தை வேணால் ஏற்பாடு பண்ணுறேம்மா, கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்ல, அதுக்குடனே மீனாவும், வேண்டாமாம்மா, ஏற்கனவே உங்ககிட்ட நாங்கள் பணம் வாங்கக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கோம். இது எனக்குன்னு கிடைச்ச வேலை, அதை எப்படி தக்க வச்சுக்கணும்னு தெரியும். இந்த ஆர்டரை வாங்குறதுக்கு நானே பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் மாமா, என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க மீனா. இதை பார்த்துட்டு இருந்த விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, அந்த மீனாவை நம்பி யாரும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். அப்படி இருக்கும்போது இந்த மீனாக்கு எதுக்குங்க தேவையில்லாத வேலை? அங்கே இங்கேன்னு பூ கொடுத்தோமா, ஏதோ முடிஞ்சது சம்பாதிச்சோமான்னு வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காம ஏதோ பெரிய ஆர்டர் எடுத்து செஞ்சு நிறைய சம்பாதிக்க போகிறோன்னு இப்போவே திமிரா பேசிகிட்டு இருந்தால, அதனால தான் இவளுக்கு பணம் கிடைக்கவே இல்லை. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை 30 வருஷத்துக்கு மேலே சிந்தாமணி செஞ்சிட்ருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த மீனாவால் சாதிக்க முடியுமா? இல்லை இந்த ஆர்டரை தான் எடுத்து பெருசாக வருமானம் பார்க்க முடியுமா? மீனாவுக்கு இது தேவையில்லாத வேலைங்க. நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டு இந்த மீனா கிட்ட சொல்லி இந்த ஆர்டர்லாம் வேண்டான்னு சொல்லி புரிய வைங்க. நீங்களும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணால் சிந்தாமணி முன்னாடி கண்டிப்பாக இந்த மீனா அவமானப்பட்டு தான் நிற்க போகிறா. வேணும்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதுக்குடனே அண்ணாமலையும், ஏன் விஜயா இப்படி பேசுகிற? மீனாவோட திறமை தெரியாமல் பேசிகிட்ருக்க. ஆமாம் விஜயா, அந்த சிந்தாமணி என்ன உனக்கு ஃப்ரெண்டா? தெரிஞ்சவங்களா? ஏதோ உன்னுடைய டான்ஸ் கிளாஸ்க்கு வர ஒருத்தர், அவங்களுக்கே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறியே. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மீனாவை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிற. மீனா எதுக்காக யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும்? அப்படி என்றைக்கும் நடக்காது. முத்துவும் விடமாட்டான். வேணும்னா பாரு, மீனா தான் திறமையால் முன்னேறி காட்ட தான் போகிறா. அதெல்லாம் நீயும் பார்க்க தான் போகிற. மீனாவை ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டல. மீனாவுக்கு எவ்வளோ திறமை இருக்குது, அவள் எவ்வளோ புத்திசாலித்தனமாக வேலையெல்லாம் செய்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது விஜயா. அதையும் நீ பார்க்க தான் போகிற. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். மீனாவை சீக்கிரமாக காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு மீனா மேலே உள்ள நம்பிக்கையில் அண்ணாமலை இப்படி சொல்லிட்டு போக விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன, என் வீட்டுக்காரர் மீனாவை விட்டு கொடுக்காம இப்படி புகழ்ந்து பேசிட்டு போகிறாரு? முடியவே முடியாது. இந்த மீனாக்கு ஆர்டர் கிடைக்கவே கூடாது. சிந்தாமணி முன்னாடி கண்டிப்பாக இந்த மீனா அவமானப்பட்டு நிற்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். இது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே மீனா முத்துக்கிட்ட ரொம்ப மனசு வேதனையோடு சொல்லிட்டு இருக்க, தனக்கு பணம் கிடைக்கவே இல்லைங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல, இந்த ஆர்டரை எப்படி வாங்குறதுன்னு தெரியல, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே சிந்தாமணி பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஆர்டர் அவங்களுக்கே தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நான் நினச்சாலும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஆர்டராக செஞ்சு முன்னேறதை விட இப்படி ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சி நல்ல பேர் வாங்கியாச்சுன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் வருவாங்கள்ல ஆர்டர் கொடுக்க அப்படின்னு சொல்ல, இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல மீனா, கண்டிப்பாக எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுற, நீ கவலைப்படாமல் இரு. நீ எப்பயும் போல் பூ கொடுக்கப்போ, உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பணத்தை கேளு. நானும் முயற்சி செஞ்சு இந்த ஆர்டரை நீ கண்டிப்பாக வாங்கிறதுக்கு உதவி செய்வேன் மீனா, நீ கவலைப்படாத மீனா அப்படின்னு ஆறுதலாக முத்து பேசிகிட்டு இருக்காரு.
இங்கே மீனா எப்பயும் போல் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இங்கே பூ கொடுக்க கிளம்புறாங்க. இங்கே அந்த சமயம் பார்வதி மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏமா மீனா எங்கே இருக்க? பூ கொடுக்க கிளம்பிட்டியா இல்லை வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கியான்னு கேட்க, அத்தை இல்லை நான் வெளியில் பூ கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டேன், உங்களுக்கு பூ வேணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா பூவெல்லாம் எடுத்துகிட்டு வா மீனா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்வதி தன்னுடைய வீட்டுக்கு மீனாவை கூப்பிடுறாங்க. மீனாவும் என்னென்னு தெரியலையே பார்வதியத்தை கூப்பிடுறாங்க, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமான்னு அங்கே பார்வதியோட வீட்டுக்கு போக, பார்வதி மீனாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, வா மீனா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நேற்று தான் உன் அத்தை விஜயா வந்து பேசிட்டு போனா, ஆனால் நீ தான் இந்த பக்கம் வரதே இல்லை. ஆமாம் பெரிய ஆர்டரெல்லாம் எடுக்க போறியாமே, விஜயா சொல்லிட்டு இருந்தா கேள்விப்பட்டேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க பார்வதி. உடனே மீனாவும், ஆமாம் இந்த பெரிய ஆர்டர் எனக்காக கிடைக்கணும்னு ஆசை தான், ஆனால் முன்பணமாக 2,00,000 ரூபா பணம் கொடுக்கணும், அதுக்கு தான் எப்படி ஏற்பாடு பண்ணேன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காத மீனா, நீ முன்னேறி சம்பாதிக்கிறது உன் மாமியாருக்கே பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் நேற்று அந்த விஜயா சிந்தாமணியை கூப்பிட்டு என் வீட்டில் வச்சு தான் பேசினா, கண்டிப்பாக மீனாவால் சாதிக்க முடியாது, இந்த ஆர்டர் உங்களுக்கு தான் கிடைக்கணும், என் மருமக மீனா இப்படி பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சு முன்னேறது தனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சிந்தாமணி கிட்ட பேசிட்டு இருந்தா, அதனால சிந்தாமணி உனக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்து இந்த ஆர்டரை வாங்கிடுவேன்ற மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க. நீ முன்னேறது விஜயாக்கு பிடிக்கல, அதனால சிந்தாமணி கூட சேர்ந்து இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு நிறைய திட்டத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கா. எனக்கு இதெல்லாம் அப்புறமா தான் தெரியும், உன்னோட அருமை பெருமையவும் உன்னுடைய திறமையவும் புரிஞ்சிக்காத விஜயா இப்படி சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம் போடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. விஜயா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அவள் அதை கேட்கவும் மாட்டிக்கிறா, ஓ மேலேயும் ரோகிணி மேலேயும் ரொம்ப கோவமாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்திலேருந்து வரலன்ன உடனே விஜயா எல்லா கோவத்தையும் இந்த ரோகிணி மேலே மட்டும் இல்லாமல் ஓ மேலேயும் காமிச்சிட்ருக்கா. ஆனால் ரோகிணியாவது மனோஜோட மனைவின்ற ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் உன்னையும் முத்துவையும் விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, அதனால் நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஆனால் நீ முன்னேறணும்னு நான் ஆசைப்பட்றேன், உனக்கு வேணும்னா ஏதாவது பணத்தேவை இருந்தால் சொல்லு, என்னால் முடிஞ்ச அளவு பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் விஜயா முன்னாடியும் சிந்தாமணி முன்னாடியும் நீ தலை நிமிர்ந்து நிற்கணுமே தவிர்த்து என்றைக்கும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த ஆர்டரை நீதாம்மா எடுக்கணும், நீ முன்னேறணும், நிறைய சம்பாதிக்கணும். நான் விஜயா மாதிரிலாம் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, நீ முன்னேறினா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இந்த ஆர்டரில் நீதாம்மா எல்லார் முன்னாடியும் நல்லா சம்பாதிச்சு காட்ட போகிற மீனா அப்படின்னு விஜயா சிந்தாமணியை பற்றின உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மீனாவை விட்டு கொடுக்காம பாராட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்வதி. அப்போ தான் மீனாவுக்கு தெரிய வருது, அப்போ விஜயாத்தை இன்னும் திருந்தலை, சிந்தாமணிக்கு இப்படி 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க, நான் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு மீனா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்னை கூப்பிட்டு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க, எங்கள் அத்தை திருந்திட்டாங்க, இனி என் வழியிலையும் என் வேலையிலையும் தலையிட மாட்டாங்கன்னு நினச்சேன், மறுபடியும் சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம் போடுறாங்கன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும், கண்டிப்பாக இந்த ஆர்டரை எடுத்து செய்வேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தை முன்னாடி நான் நல்லபடியாக முன்னேறி காட்டுவேன், நீங்கள் கேட்ட மாதிரி பூவெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்வதி கிட்ட பூவை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனாவுக்கு விஜயா மேலே அவ்வளோ கோவம் வருது, மாமாவும் என் வீட்டுக்காரரும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மறுபடியும் சிந்தாமணிக்கு எதுக்காக இப்படி சிந்தாமணி கிட்ட பேசி திட்டம் போட்டுட்ருக்காங்க அத்தை, நான் முன்னேறக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாங்க, என் வேலையில் எதுக்கு தலையிடுறாங்க, இதெல்லாம் தப்புன்னு விஜயாத்தை கிட்ட சொன்னால் கண்டிப்பாக கேட்கவும் மாட்டாங்க, திருந்தவும் மாட்டாங்க. நம்ம அத்தை முன்னாடி முன்னேறி காமிச்சு அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும், ஆனால் அத்தை இப்படி மறுபடியும் திருந்தாமல் இந்த வேலையெல்லாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு யோசித்த மீனாவும் பூ கொடுக்க போகிறாங்க. அந்த சமயம் அவங்க அம்மாவையும் பார்க்குறாங்க. உடனே மீனாவோட அம்மா, என்ன மீனா ரொம்ப சோகமாக இருக்கேன்னு கேட்க, அம்மா எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஆனால் என்ன அதுக்கு தேவையான பணம் தாமா இல்லை, அதான் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு அந்த டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி மீனாவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க மீனா. உடனே மீனாவோட அம்மா, மீனா நீ கவலைப்படாத, நீ முன்னேறணுன்றது என்னுடைய ஆசை, என்னால் முடிஞ்ச அளவு நானும் பணத்தை தரேன், நீயும் இங்கே யார்கிட்டையாவது பணத்தை கேட்டு வாங்கு, கண்டிப்பாக இந்த ஆர்டருக்கு நீ பணத்தை கொடுத்துடலாம், நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன் சீதாவோட கல்யாணத்துக்காக, இப்போ நம்ம தான் அதை பற்றி பேசலையே, அந்த பணத்தை நீ எடுத்து இப்போ பயன்படுத்திக்கோ, அப்புறமா நீ திருப்பி கொடு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மீனாவும், அம்மா எப்படிம்மா சீதாவோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச பணத்தை நான் எப்படிம்மா எடுக்கிறதுன்னு கேட்கும்போது, நான் தானே தரேன் நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த பணத்தை தரதுக்கு மீனாவோட அம்மா ஒத்துக்கிறாங்க. அதனால மீனா, பரவாயில்ல அம்மாவே நமக்கு இவ்வளோ பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க, மீதி பணம் தானே, அதை வெளியில் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க.
வீட்டுக்கு வந்த மீனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயம் முத்து வராரு. மீனா, இங்கே எனக்கும் கொஞ்சம் பணம் கிடச்சிருக்கு மீனா. நாளைக்கு சீக்கிரமாகவே போய் நம்ம 2 பேரும் இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக பணத்தை கொடுத்துடலான்னு சொல்ல, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க, என் அம்மாவும் சீதாவோட கல்யாணத்துக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருந்தாங்க. அந்த பணத்தையும் எனக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அங்கே இங்கேன்னு கேட்டு யாரும் பணம் தரலன்னு உடனே நான் ரொம்ப மனசு வேதனையில் இருந்தேன் தெரியுமா. ஆனால் நீங்களும் கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணினீங்க. என் அம்மா மூலமாகவும் எனக்கு பணம் கிடச்சிருச்சு. அப்போ எப்படியோ இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கு முன் பணத்தை நம்ம கொடுத்துடலாம். மீதி பணத்தை எப்படியாவது ஏற்பாடு செய்யணுங்க. அந்த யார் திட்டம் போட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்கிற மாதிரி நம்ம முன்னேறி காட்டணுங்க அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த சமயம் ரோகிணி பார்லருக்கு கிளம்பும்போது விஜயா கேட்குறாங்க, ரோகிணி, இன்னைக்கு நீ வரும்போது உனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், எவ்வளோ பணத்தை கொண்டு வந்து கொடுப்பேன்னு கேட்க, அத்தை, எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை நான் உங்ககிட்ட தான் கொடுப்பேன். நான் தான் சொன்னேன்ல, இனி உங்களை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு. நான் தினமும் கிடைக்கிற பணம் மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் வரக்கூடிய வருமானத்தையும் உங்ககிட்ட தானே கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ வெறும் 10,000 15,000ன்னு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்க. ஆனால் நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நான் உன் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு நீ நிறைய சம்பாதிக்க வேண்டாமா? இப்போ பார்லரில் வெறும் வேலை பார்த்துட்ருக்க. ஆனால் நீ பார்லரோட ஓனராக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டால அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க பேச. உடனே ரோகிணியும், கண்டிப்பாக எனக்கு நிறைய திறமை இருக்குது, நானே ஒரு பார்லரில் ஆரம்பிப்பேன், அதுக்கு நீங்கள் தான் அத்தை எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல, உன்னை இனி நம்பி உனக்கு எந்த உதவியும் செய்கிறதா இல்லை, முதல்ல போ, கிளம்பு, உன்னுடைய வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ரோகிணியும், என் ரூமில் கொஞ்சம் வேலை இருக்குத்த, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உடனே பார்லருக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போக, அந்த சமயம் இங்கே விஜயாவுக்கு சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க. உடனே இங்கே ஃபோனை பார்த்த விஜயாவும், இந்த சிந்தாமணி எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் சிந்தாமணிக்கிட்ட பேசுகிறது யாருக்கும் தெரியக்கூடாதே அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய ரூமுக்கு போய் சிந்தாமணிக்கிட்ட பேசுகிறாங்க. என்ன சிந்தாமணி, இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்க, உடனே சிந்தாமணியும் சிரிச்சுக்கிட்டே, அது வேற ஒன்றும் இல்லை, உங்கள் மருமக மீனா பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாளான்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா சிரிச்சுக்கிட்டே, அது எப்படி சிந்தாமணி, இந்த மீனாவெல்லாம் நம்பி யாராவது பணத்தை கடனாக கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்தாலும் இவளால் மறுபடியும் அந்த பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே. இவ வெறுமனை அங்கே இங்கேன்னு பூ கொடுத்து தானே வேலை செஞ்சிட்ருக்கா. இவளுக்கெல்லாம் எப்படி பணம் கிடைக்கும்? நாங்களும் பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டோம். என் மாமியார்கிட்டையும் பணம் வாங்கணும்னு நினச்சாங்க. ஆனால் பெருசாக பணம் கிடைக்காதுன்னு மீனாவுக்கே தெரிஞ்சிருக்கும் போல. இவளால் எந்த ஏற்பாடும் செய்ய முடியாது, பணத்தை கொடுத்து அந்த ஆர்டரையும் வாங்க முடியாது. நீங்கள் தான் இந்த மீனா முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. உங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்ச மீனா முத்து தான் தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே சிந்தாமணியும், நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. அன்னைக்கே நான் பணத்தை கொடுத்து அந்த ஆர்டரை வாங்கியிருப்பேன். இருந்தாலும் இந்த மீனா பணத்துக்காக அங்கே இங்கேன்னு போய் அவமானப்படணுன்றதுக்காக தான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன். நான் நாளைக்கே பணத்தை கொடுத்து அந்த ஆர்டரை வாங்கிடுறேன். இனி மீனா என்றைக்கும் டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய நான் விடமாட்டேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி விஜயா கிட்ட பேசிகிட்டு இருக்க. விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும்? மீனா இனி பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எதுவுமே எடுத்து செய்யாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் மேலே தான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் சிந்தாமணி அப்படின்னு விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி விஜயா சிந்தாமணி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத மீனா ரூமுக்கு வெளியில் நின்று கவனிக்கிறாங்க. மீனாவுக்கு விஜயா மேலே அவ்வளோ கோவம் வருது. பார்வதி அத்தை சொன்னதெல்லாம் வீட்டில் வந்து கேட்டு பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஏன் முன்னாடியே பெருசாக திட்டம் போடுற விஜயா அத்தையை எப்படி சும்மா விடுறது? நான் முன்னேறக்கூடாது, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு என் மாமியாரே நினைப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ அந்த சிந்தாமணி முன்னேறணும், நான் அவமானப்பட்டு நிற்கணும், அத்தைன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. இவங்களெல்லாம் மாமியார்னு நான் இதுக்கு தான் இவ்வளோ நாள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேனோ தெரியல. முதல்ல இதை அண்ணாமலை மாமா கிட்ட சொல்லியே ஆகணும். எனக்கு பணம் கிடைக்காதுன்னு இவங்களா முடிவெடுத்தா எப்படி? அதான் என் வீட்டுக்காரரும் எனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு. என் அம்மா மூலமாகவும் எனக்கு பணம் கிடச்சிருச்சு. நான் இதுக்காக அவமானப்பட்டு நிற்கணும்? இந்த ஆர்டரை நான் தான் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மீனா வந்து யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் மீனாவும் முத்துவும் பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அதனால் சீக்கிரமாகவே அங்கே கொண்டு போய் கொடுத்து இந்த ஆர்டரை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ரவியும் ஸ்ருதியும், என்ன மீனா, பெரிய ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்களே, எங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலாமா? உங்களுக்கு ஏதாவது பண தேவை இருக்கான்னு மீனா கிட்ட கேட்க, உடனே விஜயாவும், என்னம்மா ஸ்ருதி, என்ன செஞ்சிட்ருக்க? நீ யாரை கேட்டு மீனாவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற? மீனாவுக்கு பண தேவை இருந்தாலும் நாம் யாரும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏதோ அவளே சம்பாதிச்சு எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைப்பேன்னு சொன்னால அவளே பார்த்துக்கிட்டோம். நீ ஏமா உதவி செய்யணும்? இதெல்லாம் உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் எங்களை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அது கூட ஸ்ருதியும்,
அத்தை நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பு. நான் சம்பாதிக்கிறேன், நான் என் பணத்தை மீனாக்கு தரணும்னு விருப்பப்படுறேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உங்ககிட்ட இதை பற்றி கேட்கவே இல்லையே. மீனா நீங்கள் சொல்லுங்கள் மீனா, ஏதாவது பணம் தேவைப்படுதா? நான் ஏதாவது உதவி செய்யட்டுமான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், போயிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுகிற ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பும்போது விஜயா சொல்கிறாங்க, இன்னும் மீனாவுக்கு பணம் கிடைக்கல போல், அதான் யார்கிட்டையாவது கடன் வாங்கலாமா இல்லை யார்கிட்டையாவது பணத்தை கேட்கலாமான்னு அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்கா போல் அப்படின்னு சந்தோஷமாக பேச, இங்கே மீனாவும் முத்துவும் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பெரிய ஆர்டரையும் வாங்கிடுறாங்க. முத்து சொல்கிறாரு, பரவாயில்ல மீனா, இன்றைக்கி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீ முன்னேற போகிறேன்னு நினைக்கிறத விட உன் திறமையால் நீ முன்னேறேன்னு பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. போன தடவை உனக்கு ஆர்டர் கிடச்சப்ப நான் உன் கூட இல்லை, நான் வெளியில் சவாரிக்கு போயிட்டேன். இந்த முறை நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு உதவி செஞ்சு இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிக்க நான் உனக்கு உதவி செய்வேன் மீனான்னு சொல்ல, எனக்கு நீங்கள் இருக்கிறதுனால தாங்க பெரிய நம்பிக்கையே. வீட்டில் எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க, ஏன் உங்கள் அம்மா கூட சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பெருசாக திட்டம்லாம் போடுறாங்க, நான் வந்து சாதிக்கக்கூடாது, நான் பெருசாக வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடாதுன்னு உங்கள் அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் இப்படி எனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து எல்லாரையும் தலகுனிய வைப்பீங்கன்னு நானே எதிர்பார்க்கலங்க. இந்த பெரிய ஆர்டர் கிடைக்கும்னு நான் கொஞ்ச நாள் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போகணும். இன்னைக்கு நான் எல்லாருக்கும் பிரியாணி சமைச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமாக முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த மீனா சிரிச்சுக்கிட்டே அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி, ரோகிணின்னு எல்லாருக்குமே ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு ரோகிணியும், என்ன மீனா திடீர்னு ஸ்வீட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, என்ன உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடச்சிருச்சா, பணம் இல்லைன்னா சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே உடனே அண்ணாமலையும், என்னம்மா மீனா, என்ன அந்த ஆர்டர் கிடச்சிருச்சா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கேட்க, உடனே முத்து சொல்கிறாங்க, ஆமாப்பா மீனாவுக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா முத்து, பாட்டிக்கிட்ட பணம் வாங்கினியான்னு கேட்க, நான் யார்கிட்டேயும் பணம் வாங்கலப்பா, என் மூலமாகவே நான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சேன். எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்களும் உதவி செய்வாங்கள்ல, அதே மாதிரி எனக்கு ஒருத்தர் தர வேண்டிய பணம் வந்தது, அதை கொடுத்து அப்படியே மீனாவுக்கு இந்த ஆர்டரையும் வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லை, என் மாமியாரும் சேர்த்து வச்ச பணத்தை மீனாவுக்கு கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல, விஜயா இதை எதிர்பார்க்காததுனால, என்னது மீனாவுக்கு எல்லாரும் பணம் கொடுத்து உதவி செஞ்சு இந்த ஆர்டரை வாங்கிட்டாளா மீனா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே ஸ்ருதி, எனக்கு இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா, பணம் கிடைக்கலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல, என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல மீனா அப்படின்னு சொல்ல, எத்தனை முறைங்க உங்ககிட்ட கேட்டு பணத்தை வாங்க முடியும், எனக்கே ஒரு மாதிரி இருந்தது, பேசாமல் இந்த ஆர்டரை வாங்க வேண்டான்னு கூட நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா உதவி செஞ்சாங்க, அதை விட என் வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். இவங்க 2 பேர் மூலமாக தான் இந்த ஆர்டரே எனக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் நானே பிரியாணியெல்லாம் சமைச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, வீட்டில் மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் அவ்வளோ கோவம் வருது. என்ன நடக்காதுன்னு நினச்சோமோ அது ரொம்ப நல்லபடியாக நடந்து மீனாவும் முத்துவும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு விஜயா சொல்கிறாங்க, என்ன இந்த சிந்தாமணி அப்போ என்ன தான் செஞ்சாங்க, அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க இந்த சிந்தாமணி, இந்த மீனா முத்துக்கு முன்னாடி பணத்தை கொடுத்து இந்த ஆர்டரை வாங்க முடியாதா என்ன, இப்படி செஞ்சிட்டாங்களே. ஏற்கனவே ஒரு முறை இந்த மீனாவால் சிந்தாமணி அவமானப்பட்டு நின்னாங்க, இந்த முறையும் மீனாவுக்கே இந்த பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக இந்த சிந்தாமணியால் மீனாவை ஒன்றும் செய்ய முடியாத போல் அப்படின்னு ரொம்ப கோவமாக இருந்த விஜயா ஸ்வீட்டை கூட எடுக்காமல் ரூமில் போய் உட்காந்துட்ருக்காங்க கோவமாக. அந்த சமயம் மீனா அங்கே போகிறாங்க. என்னத்தை ஸ்வீட்டை எடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டீங்க, நான் முன்னேறது உங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதா அப்படின்னு மீனா பேச ஆரம்பிக்க, விஜயா முறைக்கிறாங்க, என்னத்தை முறைக்கிறீங்க, நீங்கள் முறைச்சா நான் பயந்துருவேனா, நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன, நான் உங்கள் மருமக, நான் முன்னேறினா அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு கூட யோசிக்க தெரியாமல் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன திட்டம் போடுறீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் சம்பாதிச்சு சந்தோஷமாக இருந்துடக்கூடாதுன்னு சிந்தாமணி கிட்ட என்னெல்லாம் பேசுனீங்க, என்னெல்லாம் திட்டம் போட்டிங்கன்னு எனக்கு தெரியாதா, ஆனால் நீங்கள் 2 பேரும் நினச்சது என்றைக்கும் நடக்காதுன்னு இன்றைக்கி பார்த்தீங்களா, சிந்தாமணிக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்து இந்த ஆர்டரை வாங்கிட்டேன், இப்போ என்ன செய்ய போகிறீங்க, அடுத்த திட்டம் போட போகிறீங்களா, நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ன உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதத்த அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே மீனாவை பார்த்து விஜயா சொல்கிறாங்க, போதும் போதும், நான் என்ன செஞ்சால் உனக்கு என்ன, அந்த சிந்தாமணி முன்னாடி உன்னாலலாம் என்றைக்கும் முன்னேறி காட்டவே முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, நான் உன்னை கண்டிப்பாக இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருத்த என் வேலையில் தலையிட,
நான் எவ்வளோ மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் சிந்தாமணிக்கு உதவி செய்கிறதா சொல்லி என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மட்டும் இல்லை, அந்த சிந்தாமணியாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ கூட நீங்கள் பேசின எல்லாத்தையும் அப்படியே மாமா கிட்ட போய் சொன்னேன். உங்கள் நிலைமை என்னாகும் தெரியுமா? வெளுத்து வாங்கி உங்களை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க. போனா போதுன்னு நான் பொறுமையாக இருந்தால் இப்படிலாம் பேசுகிறீங்களா? நான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் வீட்டுக்காரருக்காக நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தரணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் நான் சம்பாதிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, அசிங்கமா இல்லை உங்களுக்கு? எனக்கு பணம் கொடுக்க யாரும் முன் வர மாட்டாங்க. பணம் கொடுத்து இந்த ஆர்டரை வாங்க மாட்டேன்னு நினச்சிங்கல்ல. ஆனால் எங்கள் அம்மாவும் என் வீட்டுக்காரரும் எனக்கு துணையாக இருந்தாங்க. இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைல்ல. நடக்கும் எனக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும், என் முன்னாடி இப்படிலாம் நின்று பேசிகிட்டு இருந்த, அவ்வளவுதான். நான் இப்போவே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ எப்படி பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த ஸ்ருதி, என்ன நடக்குதுங்க? விஜயாத்த மறுபடியும் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டீங்களா? அப்போ மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யக்கூடாதுன்னு பெருசாக திட்டம் போட ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் நினச்சேன் அப்போவே மீனா கஷ்டப்பட்டா சந்தோஷப்படுவீங்க. இதே மீனா சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் ரொம்ப மனசு வேதனைப்படுவீங்களேன்னு தான் உங்களை பார்க்க வந்தேன். என்ன மீனா இதெல்லாம்? விஜயாத்த திருந்தவே மாட்டாங்க போல. விஜயாத்த, நான் ஒன்று சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. வீட்டில் இருக்க நாங்கள் 3 பேரும் தான் உங்கள் மருமக. ஆனால் எங்களை மதிக்க மாட்டேங்கிறீங்க. வெளியில் யாரோ ஒருத்தவங்க அந்த சிந்தாமணி, அவங்களுக்கு எதுக்கு உதவி செஞ்சு மீனாவை அவமானப்படுத்துறீங்க? இப்படிலாம் என் முன்னாடி பேசுனீங்க, அவ்வளவுதான். இதே மீனா இருக்கிற இடத்துல நான் இருந்து என்னை எதிர்த்து பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டேன். மீனா, இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நான் இருக்க மீனா, நீங்கள் கண்டிப்பாக அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்வீங்க. நல்லபடியாக செஞ்சு முன்னேற தான் போகிறீங்க. விஜயாத்த என்ன யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இதை பேசாமல் அண்ணாமலை மாமா கிட்ட சொன்னாதான் சரிப்பட்டு வரும். இல்லைன்னா விஜயாத்த திருந்த மாட்டாங்க. அத்தை, நீங்கள் நல்ல மாமியாராக இருந்தால் தான் நாங்களும் நல்ல மருமகளாக நடந்துப்போம். இல்லை, உங்களை மாதிரியே நாங்கள் திட்டம் போட்டால் நீங்கள் இந்த வீட்டில் மாமியாருன்ற உரிமையோடு இருக்க முடியாது, பார்த்துக்கோங்க. வாங்க மீனா, இவங்க கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்களே, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. வாங்க, நீங்கள் பிரியாணி சமைக்கிறதா சொன்னீங்கல்ல, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி மீனாவை ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போனேன். இங்கே ஸ்ருதியும் விஜயாவை வெளுத்து வாங்கிட்டு போகிறாங்க. என்ன இந்த ஸ்ருதி எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வந்து திட்டிட்டு போகிறா? இந்த மீனா எப்படி இந்த பெரிய ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு உடனே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி சிந்தாமணியை கேள்வி கேட்குறாங்க. என்ன சிந்தாமணி, எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க? இந்த மீனாவுக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்து அந்த ஆர்டரை வாங்க முடியாதா? இங்கே பாருங்கள், அந்த மீனா வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இருக்கா? அவள் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த பெரிய ஆர்டரை எடுத்த சந்தோஷத்தில் இருக்கா. ஆனால் இந்த ஆர்டரை நல்லபடியாக மீனா செஞ்சு முடிக்கவே கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன் அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக சிந்தாமணி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. திருந்தாத இந்த விஜயாவால் மட்டும் இல்லாமல் நான் முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிற சிந்தாமணியாலையும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற நம்பிக்கையில் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மீனா. விஜயாவை மீனா வெளுத்து வாங்கிட்டு போனதை இங்கே ரோகிணி கவனிக்கிறாங்க. என்ன விஜயாத்தைய மீனா இந்த பேச்சு பேசிட்டு போகிறாங்க, ஆனால் விஜயாத்தை அமைதியாக இருக்காங்க. மீனா சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பேசுகிறாங்களே, மீனா இந்த ஆர்டர் மூலமாக நிறைய சம்பாதிச்சிட்டாங்கன்னா அப்புறம் மீனாவை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது போலையே அப்படின்ற மாதிரி ரோகிணியும் யோசிக்கிறாங்க.